இருந்தாகணும், நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா இரு அப்படின்ற மாதிரியான அந்த டாமினேஷனுக்குள்ள அந்த மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள மாஸ்டராக டிஎம்கே ஆயிடுச்சு. ஸோ அதனால வேற வழி இல்லாம இவங்க 25 தொகுதி கேட்டாங்க. அதாவது இவங்க 25 தொகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க டிஎம்கே. இவங்க 40 தொகுதி கேட்டாங்க, அப்புறம் 35 வந்தாங்க, அப்புறம் 33 வந்தாங்க. கடைசியில வேற வழி இல்லாம 28க்கு முடிச்சுட்டு ஒரு 3 மட்டும் தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு, இந்த 3 தொகுதிக்காகவா இவ்வளவு பூச்சாண்டி, 3 மாசம் பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி வெறும் 3 தொகுதி ஆகின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, 28 தொகுதியோட ஃபைனல் பண்ணி வெளியில வந்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சரியான பார்கெனிங் பவர் உள்ள ஒரு தலைவர் காங்கிரஸ்ல இல்ல. காங்கிரசினுடைய வாக்கு சதவீதத்தை வச்சுதான் கிட்டத்தட்ட 28 தொகுதியில் 2021 எலெக்ஷன்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சு முதல்வர் ஆனது. அப்ப அதெல்லாம் சொல்லி காமிச்சிருக்கலாம். இப்ப நாங்க எங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா, எனக்கு ஒரு 10,000 வாக்கு வித்தியாசத்துல 28 தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சார். அந்த 10,000 வாக்கு காங்கிரஸ் பிளோட் பண்ணாங்கன்னா அந்த 10,000 வாக்கும் உங்களுக்கு வந்திருக்காது. யாருக்கு? திமுக வந்திருக்காது. ஆட்டோமேட்டிக்கா திமுக பெரும்பான்மை இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கும்.